நம்ம இந்த ரெகுலேட்டர் பவர் சப்ளை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சொன்னேன் இல்லையா. பவர் சப்ளை அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். ரெகுலேஷன்னா என்ன? பவர் சப்ளை அப்படின்னு சொல்றது, we talk about a low DC voltage supply. நம்ம the rectifier, diode rectifier இந்த சர்க்யூட் பார்த்தபோது we were able to produce DC from AC using a step down transformer. The line voltage 220 is reduced to the desired about 6 volts or 12 volts or 15 volts or 24 volts இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணிக்கணும் முதல்ல ஏசியை. That low AC is converted into DC by means of a rectifier பார்த்தோம். But there were two problems with that with the DC voltage available from the rectifier. ஒன்று, லோடு சேஞ்ச் ஆகும்பொழுது, லோடு ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகும், லோட் கரண்ட் சேஞ்ச் ஆகும், அப்போ அவுட்புட் வோல்டேஜ் டிசி வோல்டேஜ் வில் சேஞ்ச், வில் ஃப்ளக்சுவேட். சேம் வே இன்புட் லைன் வோல்டேஜ் சேஞ்ச் ஆகும்போதும் அவுட்புட் டிசி வோல்டேஜ் சேஞ்ச் ஆகும் பார்த்தோம். ஸோ இட் இஸ் அன் அன்ரெகுலேட்டட் பவர் சப்ளை அப்படின்னு சொல்லணும். நம்ம பவர் சப்ளைன்றதோட இட் இஸ் ஏபிள் டு சப்ளை த வோல்டேஜ் அட் அ கிவன் பர்டிகுலர் கரண்ட் ரேட்டிங். சப்ளை அப்படின்னு சொன்னாலே, பவர் சப்ளை அப்படின்னு சொன்னாலே போத் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ரெண்டுமே ஸ்பெசிஃபை பண்ண வேண்டியிருக்கும். பவர்ன்றதை விட கரண்ட் அண்டு வோல்டேஜ் ஸ்பெசிஃபை பண்ண வேண்டியிருக்கும். நம்ம செல்ஃபோனுடைய சார்ஜர், அப்புறம் சில அதர் ஐட்டம்ஸுடைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸுடைய சார்ஜர்னு பார்க்குறோம் இல்லையா, அது எல்லாத்துலேயுமே அது டிசி பவர் சப்ளை தான் நமக்கு யூஸ் ஆக போகிறது. ஸோ ஏசி டு டிசி, நம்ம அந்த ஏசி லைன் சிக்னல் நம்ம லைன் வோல்டேஜில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு அந்த ஜாக் எடுத்து லேப்டாப்பில் கொடுக்குறோம், செல்ஃபோனில் கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் டிசி வோல்டேஜ் கன்வெர்ட் ஆகிடுது அட் அ பர்டிகுலர் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். 2 ஆம்பியர் கரண்ட், 1 ஆம்பியர் கரண்ட், 3 ஆம்பியர் கரண்ட் ரேட்டிங்னு பவர் சப்ளை கொடுப்பாங்க. ஆல்சோ த வோல்டேஜ் 5 வோல்ட். ஆல் இந்த பிசியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்பி போர்ட்டெல்லாம் 5 வோல்ட்டாக இருக்கும் யூஸ்வலாக. 12 வோல்ட் இருக்கிறதும் இருக்குது, 5 வோல்ட் இருக்கிறதும் இருக்குது. ஸோ வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ஸ்டெடியாக நமக்கு வோல்டேஜ் இருக்கணும். அப்போ ரெகுலேட் பண்ணணும்னு அர்த்தம். நம்ம ரெக்டிஃபயர் அப்படிங்கிறது 4 டயோடு வச்சு பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் பார்த்தோம். அதெல்லாம் இப்போ டெக்னாலஜி நிறையவே இம்ப்ரூவ் ஆகிடுது. ஐசி ரெகுலேஷன்லாம் வந்தாச்சு. வேர் ரெகுலேஷன் அப்படிங்கிறது வந்து விருப்பத்துக்கு முன்னாடி அந்த டிசியை கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் ஐசி வந்தாச்சு இப்போ. ஸோ நம்ம படிக்க போகிறது வந்து ரெகுலேஷனுங்கிறது என்ன சொன்னேன், வோல்டேஜ் of the output voltage, DC voltage of the supply should not vary with respect to two important quantities. One, the line voltage variation and the load current variation. அது வேரி பண்ணாமல் ரெகுலேட் பண்ணுற பேர் தான் ரெகுலேட்டட் பவர் சப்ளை. இதுக்கு சிம்பிளாக ஜீனர் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்ச ஜீனர் டயோடு வச்சு பண்ண முடியும்னு சொன்னேன். இந்த ஜீனர் டயோடை பற்றி அப்போ கொஞ்சம் தெரிஞ்சுட்டா தான் நம்மளால் இந்த ரெகுலேட்டட் பவர் சப்ளையை பற்றி, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி யோசிக்க முடியும். ஜீனர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச ஐடியா என்னன்னா, இட் இஸ் கால்டு பிரேக் டவுன் மெக்கானிசம் பற்றி அவர் பேசுகிறார். பிரேக் டவுன் மெக்கானிசம் என்ன? டயோடு. பிரேக் டவுன் மெக்கானிசம் அப்படின்னாலே நம்ம என்ன படிக்கணும்? கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த டயோடு போனோம். ஃபார்வர்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஃபார்வர்ட் பயஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், ரிவர்ஸ் பயஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் ரிவர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் போனோம். ஸோ ஃபார்வர்டு வோல்டேஜ், ஃபார்வர்டு கரண்ட், it starts from 0 and then increases like this. This is a cut-in voltage, 0.3 or 0.7 depending on germanium, silicon or other gallium arsenide etc. semiconductors. This is the forward characteristics where the current will be of the order of some milliamperes. In the reverse characteristics, when the voltage the negatives நம்ம அப்ளை பண்ணும்போது, remember these volts are 0.1, 0.2 etc. Whereas the reverse it will be much larger, 1, 2, 3 எல்லாமே நெகட்டிவ்ல சொல்ல போகிறோம், ஏன்னா ரிவர்ஸில் அனுப்புறதால. The current initially is due to minority charge carriers சொன்னேன், of the order of micro amperes, minority charge carriers. So this current will be very small, about 0.1 milliampere அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மில்லிங்கிறதுக்கும் மைக்ரோவும் பார்க்கலாம். மில்லினா 10⁻³ மைக்ரோனா தெரியும் இல்லையா, 10⁻⁶. ஸோ 1000 times டிஃபரன்ஸ் இருக்கும். when I say 0.1 milliampere, it is actually 100 microampere அர்த்தம்.
ஸோ 0.1 மில்லி ஆம்பியர் அந்த மாதிரி தான் 0.2 மில்லி ஆம்பியர் தான் இந்த ஸ்டேஜ்லலாம் இருக்கும், விச் இஸ் 100 மைக்ரோ ஆம்பியர் ஸ்டேஜில் இருக்கும். இந்த வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆக நான் சொன்னேன் இல்லையா, டயோடு அட் a larger voltage, let us say 80, 100 கிட்ட போகும்பொழுது sudden increase in the current will be observed. So the reverse current is of the order of 0.1, 0.2 milliampere, அதாவது மைக்ரோ ஆம்பியர்னு சொல்லணும்னா 100லன்னு சொன்னேன் இல்லையா, 100, 200 இருக்கும் பொழுது suddenly it goes to some 10 milliampere or 20 milliamperes after some voltage is reached. இது இந்த இடம் பேர் தான் பிரேக் டவுன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, பிரேக் டவுன் ஆஃப் தி டயோடு. எப்படி இது பிரேக் டவுன்னா என்னத்துக்கு பிரேக் டவுன் பேர் சொன்னோம், தி பாண்டிங், கோவலன்ட் பாண்டிங் வித்தின் த பி மெட்டீரியல் அண்ட் த என் மெட்டீரியல் ஆஃப் த ஜெர்மானியம் வித் அதர் ஜெர்மானியம் ஆட்டம்ஸ் அண்ட் த இம்பியூரிட்டிஸ் இருக்குது எல்லாமே, எல்லா பாண்டும் கம்ப்ளீட்டாக பிரேக் ஆகி there is a sudden flow of electrons and holes in opposite directions, and the current therefore is much larger than the initial reverse current, which was 0.1, 0.2 milliampere இருந்தது, suddenly 10 to 20 increase ஆயிடும் suddenly. This takes place at a higher voltage generally. So இந்த breakdown mechanism பற்றி தான் கொஞ்சம் நம்ம பேச போகிறோம். அதில் Zener breakdown அப்படிங்கிறது என்னன்னு பார்க்க போகிறோம், and how that breakdown idea is used for regulating the output DC voltage அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். breakdown mechanismல நம்ம ரெண்டு பார்க்குறோம். ஒன்று avalanche breakdown. avalanche அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. avalancheனா இந்த பனி பிரதேசத்துலலாம், பனி சிகரத்துலலாம் திடீர்னு நம்ம கத்தி பேசக்கூடாது, சத்தம் போட்டுடக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஏன்னா பெரிய பனிக்கட்டி உடைஞ்சி அது உருண்டு on the way it will pick up large mass and come down இல்லையா. அந்த என்டையர் பனி பிரதேசமும் நம்ம ஒரு பெரிய நிறைய இப்போ கூட நம்ம அந்த ஜவான்ஸ்லாம் நிறைய பேர் இதில் மாட்டிக்கிறாங்க, ரெஸ்கியூ பண்ணுறதை பற்றிலாம் படிச்சிருக்கோமே. அந்த அவலான்ஷேங்கிற ஐடியா தான். அவலான்ஷேங்கிறதுனா இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ செயின் ரியாக்ஷன். இனிஷியலாக ஒரு ஆக்ஷன் ஆரம்பித்து அது அப்படியே மல்டிப்ளை ஆகி ஒரு செயின் ரியாக்ஷன் ஃபார்ம் ஏற்படுது, அவலான்ஷேன்னு சொல்லுவோம். ஸோ அவலான்ஷே பிரேக் டவுன்னா என்ன, அண்ட் ஹவு இஸ் இட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஜீனர் பிரேக் டவுன். நம்ம ரெண்டு விதமான பிரேக் டவுனை பற்றி படிக்க போகிறோம். ஒன்று அவலான்ஷே பிரேக் டவுன், இன்னொன்று ஜீனர் பிரேக் டவுன். லெட் அஸ் கம்பேர் தம் அண்ட் ஸ்டடி தம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த அவலான்ஷே பிரேக் டவுன் அப்படிங்கிறது எதனால வருது, ஜீனர் பிரேக் டவுன் எதனால வருது. ஒன்ஸ் அகைன் இட் இஸ் ஆல் ரிலேட்டட் டு தி டயோட்ஸ். டயோட் பிரேக் டவுனை பற்றி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பிரேக் டவுன் ஆஃப் மெக்கானிசம் ஆஃப் டயோட்ஸ். பிரேக் டவுன் வரும்போது அந்த ரிவர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸில் நடக்கிற இந்த ஸ்டேஜை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம், நாட் இன் த ஃபார்வர்ட் அட் ஆல். இந்த ரிவர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸில் நடக்கிறது பேர் தான் பிரேக் டவுன் பேர். ஸோ அவலான்ஷே பிரேக் டவுன் generally is due to the P and N material will be only lightly doped. So the first point is lightly doped இருக்கும் இது ordinary diode-லாம். Zener diode will be avalanche breakdown காக வேண்டிய P material N material lightly doped ன்னா என்ன அர்த்தம், the impurities in the P as well as N will be of very nominal quantities of impurities இருக்கும். இங்க heavily doped இருக்கும். The P and N material contain much more larger number of the impurities, trivalent and pentavalent impurities. So Zener இருக்கும் அவலான்ஷேக்கு differences பார்த்துட்டு வரலாம். So when they are lightly doped, the barrier depletion region இருக்கு இல்லையா. So depletion region is very nominally thick. Nominally thickனா it is not very thin, அதே சமயத்தில் not very large. Nominally thick ன்னு சொல்றதோட அர்த்தம் தான். This is heavily doped. Heavily dopedனா very thin depletion region ஃபார்ம் ஆகிடும். இங்கே very thin depletion region ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதனால என்ன போகிறது இப்போ, what is the meaning of that அப்படின்னு பார்த்தா, when you apply the electric field, that is the voltage between P and N junction in the reverse way. இந்த reverse wayனா என்ன அர்த்தம், P மெட்டீரியலுக்கு நெகட்டிவ் வோல்டேஜும் நெகட்டிவ் டெர்மினலும் N மெட்டீரியலுக்கு பாசிட்டிவ் டெர்மினலும் கொடுக்குற பேர் தான் ரிவர்ஸ் கனெக்ஷன் பேர், ரிவர்ஸ் பயஸ்னு பேர் இல்லையா. ஸோ when you do that what happens is here the breaking up எப்படி நடக்கிறதுனா, இங்கே ரிவர்ஸ் பயஸில் போகும்பொழுது நாம வச்சுக்கணும் மைனாரிட்டி கேரியர்ஸ்னால தான் இந்த கரண்ட் ஃபார்ம் ஆகுது இல்லையா ஒரிஜினலாக. ஸோ இந்த மைனாரிட்டி கேரியர்ஸ் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும் அக்ராஸ் த ஜங்ஷன். அப்போ பி மெட்டீரியல்லேருந்து என் மெட்டீரியலுக்கு, என் மெட்டீரியல் பி மெட்டீரியல் இருக்குது. பியில் இருக்கிற மைனாரிட்டிங்கிறது எலக்ட்ரான்ஸ், என்ல இருக்கிற மைனாரிட்டிங்கிறது ஹோல்ஸு. ஸோ பி அண்ட்
n மெட்டீரியலில் இந்த ஹோல்ஸும் எலக்ட்ரான்ஸும் கோயிங் அக்ராஸ் பாயிண்ட் இருக்கும். when you increase the voltage further and further, they acquire more kinetic energy. They are accelerated actually. They acquire the minority carriers பற்றி பேசிட்டு இருக்கேன் நான் இங்கே. ஸோ இது மைனாரிட்டி கேரியர்ஸ்னால தான் இந்த கரண்ட்டு இங்கே வருதுன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த இனிஷியலாக வர கரண்ட். ஸோ தே அக்வயர் மோர் அண்ட் மோர் எனர்ஜி. அண்ட் ஒரு ஸ்டேஜில் வோல்டேஜ் வரும்பொழுது அது என்ன ஆகும், they bombard the other ions or atoms present in the p material as well as in the n material. அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணப்போ bombard பண்ணும் பொழுது it will break up the bondings and release the electrons. அந்த எலக்ட்ரான்ஸ் இந்த வோல்டேஜை பார்த்து அதுவும் கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் அக்சலரேட் ஆகி இன்க்ரீஸ் ஆகி they in turn bombard. So a chain reaction kind of mechanism takes place in breaking up of all bondings, and therefore sudden increase in the current takes place. Both holes and currents, electrons are produced in plenty in number, therefore the current suddenly increases to a very large value of 10, 20, 30 milliampere etc. So அப்போ இந்த இடத்துல பிரேக் டவுன்ங்கிறதப்போ எதனால் நடக்கிறது, தி acceleration of minority carriers, and they in turn bombard the atoms and break up the bond. That is the idea of the breaking down in avalanche type of breakdown mechanism. In the case of Zener breakdown என்ன நடக்கிறது பார்த்தா, here the depletion region is very thin. நம்ம அந்த இடத்துல தான் அந்த பிரேக் டவுன் மெக்கானிசமே ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பி மெட்டீரியல்லையும் என் மெட்டீரியல்லையும் ஸ்டார்ட் ஆகுது பிரேக் டவுன் மெக்கானிசம். இங்கே இந்த டிப்ளீஷன் ரீஜன் அல்லது நம்ம சொல்கிறோம் அந்த ஜங்ஷன் ரீஜன் இருக்கு, அங்கே தான் வருது. தின்னாக இருக்கு. தின்னாக இருக்கும்போது when you apply a large voltage, அப்போ என்ன ஆகுது, இந்த பிரேக் டவுன் ஆஃப் தி பேரியர் ஆர் டிப்ளீஷன் ரீஜனில் நடக்கிறது. ஸோ டிப்ளீஷன் ரீஜனில் சடனாக யூ வில் ஹாவ் எ லார்ஜ் electric field created over a small distance, and that breaks down all the electrons and the holes in the ions in the depletion region. They in turn move and bombard the, and once again bombardment and breaking up of bonds நடக்கும். இது இனிஷியேட் பண்ற இடம் எங்க, இது இனிஷியேட் பண்ற இடம் எங்க அப்படி தான் பார்க்கணும். Here the high electric field in the depletion, ஏன்னா thin depletion region இல்லையா, ஸோ டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு அதே வோல்டேஜுக்கு அதிகமாகிடும். இன் தி ஜங்ஷன் பிரேக்ஸ் அண்ட் ரிலீசஸ் தி எலக்ட்ரான்ஸ் அண்ட் தே இன் டர்ன் பிரேக் அப் த பாண்ட்ஸ். புரியுறதா? ஸோ இந்த இடத்துல எப்படி மெக்கானிசம் பிரேக்கிங் ஆகுது, இங்கே எப்படி பிரேக்கிங் ஆகுதுன்னு பார்க்கணும். யூஸ்வலி த வோல்டேஜ் அட் விச் இஸ் slightly high voltage at which the breakdown takes place. Whereas here it can be depending upon the doping level. Depending upon the doping level, we can increase the or alter the voltage from nearly 2 volt to the breakdown voltage 2 volt as low as 2 volt வரைக்கும் நம்ம பண்ண முடியும், to nearly 200 volt வரைக்கும் நம்மளால alter பண்ண முடியும். புரியுது? the breaking up of slightly higher voltage nearly 15 volt 20 voltல தான் நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். அதுலேருந்து 80 90 வரைக்கும் போகலாம், அது நார்மல் வோல்டேஜ் அதெல்லாம். ஸோ ஹையர் வோல்டேஜில் தான் இந்த பிரேக்கிங் அப் நடக்கும். இங்கே 2 volt 2 volt ஏன் 2 voltல ஸ்மால்லே பண்ண முடியுதுன்னா, ஹெவிலி டோப்டாக பண்ணிட்டா ரொம்ப ரொம்ப தின் ஆகிடும். அப்போ உடனே ரிலீசிங் மெக்கானிசம் ஸ்டார்ட் ஆகிடுறது. கொஞ்சம் மாடரேட்லி டோப்டுனா இது மாதிரி வந்துடும், ஹையர் வோல்டேஜ் போகும். ஸோ யூ கேன் ஹேவ் அ கண்ட்ரோல் ஓவர் அட் வாட் வோல்டேஜ் த பிரேக்கிங் அப் கேன் டேக் பிளேஸ். அண்ட் திஸ் வோல்டேஜ் பிரேக் டவுன் வோல்டேஜ் இஸ் கால்டு Zener breakdown voltageனே பேர் இதுக்கு. இதை பற்றி அப்புறம் தான் நம்ம படிக்க போகிறோம் ரெகுலேஷனில். ஸோ இது ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, தி ஷார்ப்னஸ் ஆஃப் த பிரேக் டவுன். ஷார்ப்னஸ் அப்படின்னா என்ன, எக்ஸாக்ட்லி வாட் வோல்டேஜ் த பிரேக் டவுன் டேக்ஸ் பிளேஸ் அப்படிங்கிறது இஸ் sharpness is not clear. That is, it is not very sharply at a voltage it is taking place. Here at a very clear sharp voltage, it is a particular voltage the breakdown will take place. 2.1 சொன்னா exactly 2.1ல ஸ்டார்ட் ஆகும். whereas இங்க 17 அப்படின்னா 17லேருந்து 18 19க்குள்ள எங்க வேணா பிரேக் ஆகிட்டே போகும் ஸ்லோவா அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல இங்க பிரேக் ஆகிற இடத்துல இருந்து மேக்ஸிமம் வர வரைக்கும் இந்த ரேஞ்ச் வில் பி லார்ஜர் ஃபார் தி அவலான்ச் பிரேக்டவுன், வெரி வெரி ஸ்மால் அண்ட் நேரோ ஃபார், அதாவது ஷார்ப்னு அர்த்தம் புரியுதா, பிரேக் டவுன் வோல்டேஜோடைய ஷார்ப்னஸ் பற்றி பேசுகிறோம். வெரி வெரி நேரோ ஃபார் தி Zener breakdown. திஸ் இஸ் எசென்ஷியல்.
இந்த 2 பாயிண்ட் தான் ரொம்ப எசென்ஷியல் ஃபார் ரெகுலேஷன் பர்பஸ்க்கு நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், 6th பாயிண்ட் இஸ் there is a noise always produced during the breakdown idea, around the breakdown idea. The noise level is high here, noise level is low here. So this is the 6th point I talk about. So it is the sharpness is not well defined, not clear nu போட்டிருந்தேன். இங்க sharpness is very clear. அதுக்கு நெக்ஸ்ட் நாய்ஸ் பிக்கப் அப்படிங்கிறது இருக்கும். இந்த இடத்துல ஒர்க் பண்ணும் பொழுது நாய்ஸ் பிக்கப்னா அது அந்த ரேண்டம் மோஷன் ஆஃப் தி சார்ஜஸ் தான், சார்ஜ் கேரியர்ஸ் தான் நாய்ஸை கொடுக்க போகிறது. நாய்ஸ் வில் பி ஹை, நாய்ஸ் வில் பி லோ ஹியர். பேஸ்ட் ஆன் திஸ் கைண்ட் ஆஃப் த டிஃபரன்சஸ், த அப்ளிகேஷன் ஆஃப் அவலான்ஷே அண்ட் ஜீனோ டயோட்ஸ் ஆர் டிஃபரெண்ட். அவலான்ஷே டயோடுக்கும் அப்ளிகேஷன் இருக்கு, ஜீனோ டயோடுக்கும் அப்ளிகேஷன் இருக்கு. ஜீனோ டயோடு அப்ளிகேஷன் தான் நம்ம பார்த்தோம், ரெகுலேட்டட் பவர் சப்ளைஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, ரெகுலேட்டட் பவர் சப்ளைஸ்க்கு பண்ணுறோம். ஹியர் தி அவலான்ஷே பிரேக் டவுன் டயோட்ஸ், அவலான்ஷே டயோட்ஸுங்கிறது தே ஆர் மோஸ்ட்லி யூஸ்டு ஃபார் தி சேஃப்டி ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம் ஆஃப் சம் சர்க்கியூட்ஸ். ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம் அப்படின்னு வரும்பொழுது என்ன பண்ணணும்னா, சடனாக ஒரு இடத்துல ஒரு வோல்டேஜ் சர்ஜ் வரும்பொழுது இந்த வோல்டேஜ், இந்த டயோடு என்ன பண்ணிக்கும், அந்த வோல்டேஜ் எடுத்துட்டு இதனுடைய பிரேக் டவுன் ஐடியாவை ஃபார்ம் பண்ணி அந்த வோல்டேஜ் சர்ஜை ரெடியூஸ் பண்ணி ஒரு சென்சிட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இது அவலான்ஷே டயோடு நம்ம யூஸ் பண்ணலாம். பேசிக்கலி த யூஸ் ஆஃப் ஜின்னர் டயோடு இஸ் டு மேக் த ஆர்டினரி unregulated power supply to become a regulated power supply. So these are the essential differences between the avalanche breakdown and Zener breakdown. Both talk about the breakdown reverse direction நடக்கக்கூடிய இந்த mechanism. Sudden increase of current at a particular voltage reverse direction இருக்கிறது தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் few voltsல தான் இருக்கும் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். So I quickly recap the points. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவலான்ஷே பிரேக் டவுன்ங்கிறது ஹைலி டோப்டு பி மெட்டீரியல் என் மெட்டீரியலாக இருக்கும். ஹைலினா லைட்லின்னு சொல்கிறதோட இது ஹெவிலின்னு சொல்கிறதோட அர்த்தம் பார்க்கணும். ரெண்டுமே டோப்பிங் தான், பட் லைட்லி டோப்டு, ஹெவிலி டோப்டு. டிப்ளீஷன் ரீஜன் அதனால என்ன ஆகிடும், மாடரேட்லி திக்காக இருக்கும், இது வெரி வெரி தின்னாக இருக்கும். இந்த டிப்ளீஷன் இஸ் ஆல்வேஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டோப்பிங் லெவல். So acceleration of minority carriers in the material medium starts the chain reaction. Here the high electric field, material start ஆகிற பிரேக் டவுன் மெக்கானிசம் இது இந்த இடத்துல வெரி தின் டிப்ளீஷன் ரீஜன் இருக்கிறதால டிப்ளீஷன் ரீஜனில் ஸ்டார்ட் பண்ணுற மெக்கானிசம். அப்புறம் ஹை வோல்டேஜில் ஜென்ரலாக 15, 20, 30 வோல்ட்ஸில் தான் நடக்கும். We can control the voltage at which the breakdown take place, and the voltage will be not be very sharp here. The range wide இருக்கும், the range is very sharp, very narrow rangeல ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுதான் ரெகுலேட்டர் பவர் சப்ளை நம்ம யூஸ் பண்ணுறோம். Therefore இந்த பிரேக் டவுன் ரீஜனில் நம்ம ஒர்க் பண்ணும்போது இந்த charge carriers will produce noise in the circuit. Noise level in the circuit is high for avalanche breakdown, low for Zener breakdown. Finally, the use of basic use, நான் சொல்லிட்டு இருக்கேன், protection mechanism to protect some sensitive instruments due to the breakdown நம்ம பாசிட்டிவாக யூஸ் பண்ணிக்கிறோம். சேம் வே இந்த breakdown பாசிட்டிவாக யூஸ் பண்ணுறது Zenerல வரும்போது என்ன பண்ணுறோம், regulation of the power supply யூஸ் பண்ணுறோம். So these are the essential characteristics. Let us now go to the idea of usage of the Zener diode in the regulation of power supply. அது எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் பிரேக் டவுன் மெக்கானிசம்ங்கிறத மட்டும் நான் அழிச்சிடுறேன். இந்த நமக்கு இந்த பிரேக் டவுன் அப்படிங்கிற இந்த ரிவர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எப்படி நம்ம பண்ண போகிறோம், இந்த பிரேக் டவுன் மெக்கானிசத்தை படிக்கும்போது நான் திருப்பி இதை வரைஞ்சிடுறேன். ஏன்னா நம்ம ஜீனருக்கு பிரேக் டவுன் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஜீனர் டயோடோட பிரேக் டவுன் அப்படிங்கிறது ஷார்ப்பாக இருக்கும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ மைனாரிட்டி கேரியர்ஸ்னால வரக்கூடிய கரண்ட்டு ஆஃப் த ஆர்டர் ஆஃப், இந்த கரண்ட் இந்த இடம், இந்த கரண்ட்டுங்கிறது ஆஃப் த ஆர்டர் ஆஃப் 0.1 மில்லி ஆம்பியரில் இருக்கும், அதாவது 100 மைக்ரோ ஆம்பியரில் இருக்கும். தென் இட் இஸ் வெரி ஷார்ப்னு சொன்னேன், விச் மீன்ஸ் த பிரேக் டவுன் வோல்டேஜ் கேன் பி வெரி நேரோலி மார்க்ட் அண்ட் திஸ் இஸ் கால்ட் த பிரேக் டவுன் வோல்டேஜ் வி பிரேக்னு வச்சுக்கலாம், which is the Zener breakdown voltage in பேர் இதுக்கு, which can be varied from I said 2.1 volt to nearly 200 volt வரைக்கும் நம்ம இதை வேரி பண்ணிக்க முடியும் depending upon the doping level of the P and N material. This range will be about 100, 200
let us say 100 வச்சுக்கலாம் இந்த இடத்துல 100 milliampere etc. So there is always while designing a Zener diode அதோடைய maximum peak current அல்லது maximum Zener current அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். அது இல்லாட்டி என்ன ஆகிடும், அந்த Zener diode வந்து பங்க்சர் ஆகிடும் அல்லது Zener diode வேஸ்டாக போயிடும். இது அவலான்ஷே பிரேக் டவுன் போய் அது சம்டைம்ஸ் டேமேஜ் பண்ணிடும் Zener diode. அப்போ there is a maximum currentன்னு ஒன்று இருக்கும். நியர்லி அபவுட் 100-200 milliampere வரைக்கும் இது நம்ம சேஃபாக ஒர்க் பண்ண முடியும். அதுக்கு மேலே போகும்போது அது ஹீட்டப் ஆகி அந்த ஜங்ஷன் வந்து பிரேக் ஆகிடும். ஸோ அப்போ Zener diode சொல்லும் பொழுது there is a maximum current involved that involves what is called the power of the Zener divided by the voltage the Zener diode is supposed to regulate. ஸோ என்ன வோல்டேஜ் அதை ஸ்பெசிஃபை பண்ணிருக்கானோ அது Zener வோல்டேஜ்னு பேர். பவர் கொடுத்துருவாங்க, அதுலேருந்து ஐசிஎட் மெக்கானிசம் மேக்ஸிமம் நம்ம கண்டுபிடிக்கலாம். லெட் அஸ் அஸ்யூம் 1 watt பவர் இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம் இந்த Zener diode. லெட் அஸ் அஸ்யூம் இட் இஸ் designed for a voltage of Zener voltage of 5 ன்னு வச்சுக்கலாம். அப்போ the I maximum will be 1/5. This is voltage இல்லையா, watt by voltage will give you current in ampere which is about 0.2 ampere. இதை மில்லி ஆம்பியர்ல எழுதணும்னா 200 milliampere. So 200 milliampere is the maximum current through which the diode can withstand maximum. அதுக்கு மேலே போச்சுன்னா அந்த கிட்ட போகும்போதே அது ஹீட்டப் அதிகம் நிறைய ஆகும். அப்போ நம்ம சேஃபாக அதை ஒர்க் பண்ணணும்னா 100 கிட்டெல்லாம் ஒர்க் பண்ணும்போது பயமே இருக்காது. 100க்கு லெஸ்ஸராக இருக்கும்போது இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ யூஸ்வலி த கரண்ட் ஆப்ரேட்டிங் கரண்ட் அப்படின்றது எப்படி எடுத்துப்பாங்கன்னா 1/4 ஆஃப் த மேக்ஸிமம் கரண்ட் எடுத்துப்பாங்க. யூஸ்வலி சரி ஆப்ரேட்டிங்னா ஸ்டார்ட் வித் அதுலேருந்து கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் போகலாம் அப்படிங்கிறது தான். அப்போ ஆப்ரேட்டிங் கரண்ட் இஸ் யூஸ்வலி டேக்கன் அஸ் 1/4 ஆஃப் த மேக்ஸிமம் கரண்ட். இன் திஸ் கேஸ் இட் கம்ஸ் டு 200/4 will be 50 milliampere. ஸோ எப்படி இது ரெகுலேட் பண்ணுறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நான் வந்து எது கொடுத்துருப்பாங்க சொன்னேன், இந்த பவரும் கொடுத்துருப்பான், அங்கே வோல்டேஜ் தான் கொடுப்பாங்க. இது 2 தான் கொடுப்பாங்க Zener diode ஸ்பெசிஃபிகேஷனுக்கு. Zener diode ஸ்பெசிஃபிகேஷனுக்கு பவரும் வோல்டேஜும். டயோடு ஸ்பெசிஃபிகேஷனுங்கிறது பவர் மட்டும் தான் கொடுப்பாங்க யூஸ்வலாக. நார்மலாக டயோடுக்கு இவ்வளோ பவர்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இங்கே வோல்டேஜ் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும் அடிஷ்னலாக பவர் இல்லாமல். அதை வச்சுட்டு மேக்ஸிமம் கரண்ட்டும் ஆப்ரேட்டிங் கரண்ட்டையும் நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ லெட் அஸ் நவ் see how this mechanism of breakdown in the reverse direction of a Zener diode is able to regulate the power supply. இப்போ நம்ம ரெகுலேட்டர் பவர் சப்ளை மொத்தமாக நான் வரைய போகிறது இல்லை. ஒரு இந்த ஸ்டேஜில் ஐ எம் கெட்டிங் த VDC அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ VDC இஸ் அவுட் ஆஃப் தி ரெக்டிஃபயர் அவுட்புட், அதாவது பிரிட்ஜ் ரெக்டிஃபயரோட அவுட்புட் VDCன்னு போட்டோம் இல்லையா, விச் இஸ் அன்ரெகுலேட்டட் வோல்டேஜ். இது அன்ரெகுலேட்டட் இன் வாட் சென்ஸ், இன்புட் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸ்க்கும் இது ஃப்ளக்சுவேட் ஆகும், லோடு கரண்ட் ஃப்ளக்சுவேஷனுக்கும் ஃப்ளக்சுவேட் ஆகும். அப்போ லோடுங்கிறது RL வந்து இப்போ தள்ளி போட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த Zener ஐடியாவை கொண்டு வர போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த Zener வந்து நம்ம Zener டயோடுடைய சர்க்கியூட் சிம்பிள் பார்க்கலாம். ஆர்டினரி டயோடுக்கும் Zener டயோடுக்கும் வித்தியாசம் தெரியணும். ஸோ Zener டயோடோட சர்க்கியூட் சிம்பிள் டயோடோட சர்க்கியூட் சிம்பிள்லேருந்து ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்டாக வச்சுக்கலாம். எப்படி, இது டயோடோட சர்க்கியூட் சிம்பிள். Zenerங்கிறது Zener கண்டுபிடிச்சார் இல்லையா, அந்த Z அந்த லெட்டரை கொண்டு வரதுக்கு வேண்டி என்ன பண்ணுவாங்க, இந்த இப்படி போட்டுருவாங்க. ஸோ திஸ் இஸ் a சர்க்கியூட் சிம்பிள் ஆஃப் Zener diode. அந்த ஒரு சிங்கிள் லைன் ஆஃப் N மெட்டீரியல் தானே இது, இது P மெட்டீரியல் இல்லையா. இந்த N மெட்டீரியலில் சிங்கிள் லைனாக இருந்த டயோடுடைய சிம்பிளை இந்த Z லெட்டர் வரா மாதிரி போடுறது தான் Zener diode சர்க்கியூட் சிம்பிள். ஸோ இந்த எதில் கனெக்ட் பண்ணியிருக்கணும், அது ரிவர்ஸ் பயஸில் கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ வோல்டேஜ் VDCயோடைய பாசிட்டிவ்ங்கிறது இங்கே இருக்குது, மேலேயும் நெகட்டிவ் கீழே இருக்குன்னு அசியூம் பண்ணிட்டா தி Zener diode must be connected in the reverse bias condition. என்ன அர்த்தம், negative of the power VDC should go to the positive P material and the N material should go to the positive of the DC, right? இப்போ நம்ம இதான் Zener diode னு சொல்லிட்டோம். there is a Zener current that is going to flow because of this. இங்கே வந்து இப்போ கரண்ட் வந்து let us assume I வருது. அந்த ஐங்கிற கரண்ட்டு Zener diode வழியாகவும் லோட் ரெசிஸ்டன்ஸ் இனிமேல் தான் வரப்போகுது, லோட் ரெசிஸ்டன்ஸ் வழியாகவும் இந்த வோல்டேஜ் தான் V லோடுன்னு எடுத்துக்கலாம். இந்த V லோடு அப்படிங்கிற வோல்டேஜ் will be equal to VZ. across this என்ன வோல்டேஜோ அதே வோல்டேஜ் இங்கே வரும். இந்த டோட்டல் கரண்ட் will be divided into
2. ILங்கிறது லோட் கரண்ட், IZங்கிறது ஜீனர் கரண்ட். இப்போ இந்த ஜீனர் கரண்ட்ல நம்ம என்ன பிரச்சனை வரும்னு சொன்னேன், மேக்சிமம் கரண்ட் தாண்டி போகக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் வரதால அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம இந்த அன்ரெகுலேட்டட் பவர் சப்ளைலேருந்து வரக்கூடிய கரண்ட்டை நம்ம என்ன பண்ணோம், ஒரு சூட்டபிள் ரெசிஸ்டன்ஸ் வழியாக அதை பாஸ் பண்ணணும். சூட்டபிள் ரெசிஸ்டன்ஸ் வழியாக பாஸ் பண்ண என்ன அர்த்தம், என்ன கிடைக்கிறதுனா there will be the current voltage drop here and therefore VDC-லேருந்து V அந்த RS கழிச்சினா தான் மீதி இருக்கிறது தான் இந்த வோல்டேஜ் அக்ராஸ் ஜீனர் டயோட்னு வரும். புரியுறதா? இந்த VRS அப்படிங்கிறது என்னவா இருக்க முடியும், இப்போ VRS என்ன அர்த்தம், V voltage across RS which will be I into RS. So how to get the value of RS which is called current limiting resistor, இந்த சப்ளைல வரக்கூடிய ஸ்டேஜ்னால அது RSன்னு எழுதிப்பாங்க. கரண்ட் லிமிட்டிங் ரெசிஸ்டருடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், மினிமம் வேல்யூன்னு ஒன்று இருக்கும், அந்த வேல்யூ தான் முதல்ல கண்டுபிடிப்போம். RS உடைய மினிமம் வேல்யூ, RS உடைய மினிமம் வேல்யூ எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு கேட்டால், now forget the லோடு இல்லாமல் இருக்கும் பொழுது இந்த கரண்ட் என்டையர் திங்கும் ஹை இசட் வழியாக போக போகிறதுனா அப்போ இதனுடைய மேக்சிமம் கரண்ட் என்னவா இருக்க முடியும், பிரேக் டவுன் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன இருக்குமோ அந்த கரண்ட்டை வரைக்கும் இந்த ஐயை வந்து ஐஇசடாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேணுமோ அதுதான் மினிமம் வேல்யூ. நான் திருப்பி சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. RS அப்படிங்கிறது என்னது, கரண்ட் லிமிட்டிங் ரெசிஸ்டர். கரண்ட் லிமிட்டிங் ரெசிஸ்டர்னா என்ன, தி கரண்ட் த்ரூ த ஜீனர் டயோட் ஹேஸ் டு பி மினிமம் ஆர் அதர் மேக்சிமம் ஆஃப் திஸ் இருக்கணும். இதை விட தாண்டி போச்சுன்னா ஜீனர் டயோட் கெட்டு போயிடும், டேமேஜ் ஆகிடும். அப்போது இந்த ஐஇசடுங்கிற கரண்ட்டை மேக்சிமம் எவ்வளோ இருக்கோ அந்த கரண்ட்டுக்கு ரிடியூஸ் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த கரண்ட் லிமிட்டிங் ரெசிஸ்டர்னு பேர் இதுக்கு. அப்போ இது எப்படி மினிமம் வேல்யூ, முதல்ல மினிமம் இவ்வளோ வேல்யூ இருக்கணும், அதோட அதிகமாக இருந்தால் பயமே இல்லை. ஸோ மினிமம் எவ்வளோ எப்படி கண்டுபிடிப்போம் நம்ம அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபர்கெட் த லோட் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ என்டையர் கரண்ட் ஃப்ளோயிங் நவ் வில் பி த ஜீனர் டயோட் கரண்ட். அப்போது இந்த கரண்ட் என்டையர் கரண்ட் வில் பி த ஜீனர் டயோட் கரண்ட், தட் வில் பி ஈக்குவல் டு, இப்போ என்ன ஆகிடும் பாருங்க, ஆர்எஸோட மினிமம் வேல்யூன்னு நம்ம சொல்கிறது என்னென்னா, இந்த மேக்ஸிமம் வோல்டேஜ் இது என்ன ஆகிடுறது, வி ஜீனருக்கு வர போகிறது. இந்த வி ஜீனரும் விடிசியும் ஒன்று தான் இல்லையா. ஸோ ஆர்எஸ் இன்ட்டு விடிசி மைனஸ் வி ஜீன் ஆகிடும். விஆர்எஸ்ங்கிறது இப்போ இந்த ஈக்குவேஷன்ல எழுத போகிறேன். இந்த விஆர்எஸ்ங்கிறது தான் ஐஆர்எஸ் இல்லையா. ஐஆர்எஸ்ங்கிறது இப்போ ஐங்கிறது என்ன, இது இல்லைன்னா என்டையர் திங்கும் ஐஇசின்னு ஆகிடும். அப்போது விஆர்எஸ் இஸ் ஐஆர்எஸ் மினிமம் ஐஇசி, தட் இஸ் ஈக்குவல் டு விடிஇ மைனஸ் விஜி தானே. புரியுறதா இது? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், இது மேக்ஸிமம் கரண்ட் என்னவோ இருக்கோ அதை வச்சுட்டு அது மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம்னு சொன்னோம். புரியுறதா? மேக்ஸிமம் கரண்ட் ஜீனர் டயோட் வழியாக போகும்போது என்ன இருக்கோ அது மினிமம் வேல்யூ, அதை விட அதிகமாக போட்டால் த கரண்ட் த்ரூ த ஜீனர் டயோட் வில் பி less than the maximum and will be protected. So VDCங்கிறது let us assume to be some 12 வோல்ட்னு அசியூம் பண்ணிக்கலாம். 12 வோல்ட் நம்ம VDCங்க நான் கொடுக்குறேன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம ஜீனர் டயோட் எவ்வளோ அசியூம் பண்ணிட்டு இருக்கோம், 5 வோல்ட்னு அசியூம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ the difference is 7 வோல்ட். அப்போ RS மினிமம் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிப்போம், நம்ம RS மினிமம் will be 7 by IZ மேக்ஸிமம். IZ மேக்ஸிமம்ங்கிறது எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம 200ன்னு போட்டிருக்கோம். ஸோ இட் வில் பி 7 by 200ன்னு வரும். தெரியுறதா? 12 minus 5 7 by 200ன்னு வரும். ஸோ ஆப்ரேட்டிங்கிறது வேற, ஆப்ரேட்டிங் கரண்ட்டுங்கிறது வேற. நம்ம ஆர்எஸோட மினிமம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா அதை விட அதிகமாக போட்டிங்கன்னா நேச்சுரலி இந்த கரண்ட் கம்மியாக தானே போக போகிறது. ஸோ ஆப்ரேட்டிங்கிறது லோட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து பண்ணுறது. ஸோ திஸ் வில் பி ஹவு மச், இப்போ வந்து இதை மில்லி ஆம்பியராக நம்ம மாற்றணும். சரி, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் இல்லையா, ஓமில் இப்போ 7 வோல்ட் பை 200 மில்லி ஆம்பியர்னு இருக்கு இல்லையா. அப்போ மில்லி ஆம்பியராக மாற்றணும். அப்போ 10⁻³ போயிடும். அப்போ 7000 by 200ன்னு வரும். தெரியுறதா? அப்போ திஸ் இஸ் ஆர்டர் ஆஃப் 35 ஓம் மினிமம் ஃபார் திஸ் பர்டிகுலர் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். எக்ஸாம்பிள் எப்பெல்லாம் மாறும், இந்த ஐஇசட் மேக்ஸிமம் மாறும்போது மாறும், வோல்டேஜ் ஆஃப் த ஜீனர் டயோட் மாறும்போதும் மாறும். புரியுறதா? அப்புறம் விடிசி மாறும்போதும் மாறும். ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிள் எடுத்துட்டு இருக்கேன். என்ன எக்ஸாம்பிள், the maximum current of the Zener diode specified will be calculated or given by the manufacturer. Power voltage of the Zener regulation manufacturer கொடுத்தது,
விடிசி நான் டிசைன் பண்ணிட்டு இருக்கிறது இந்த டயோட வச்சுட்டு பிரைமரி செகண்டரி டிரான்ஸ்ஃபார்மரை வச்சுட்டு அது 12ன்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்வேஸ் விடிசி ஷுட் பி லார்ஜர் தேன் விசி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ அதை வச்சு மினிமம் கரண்ட் லிமிட்டிங் ரெசிஸ்டர் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிற ப்ரொசீஜருக்கு இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். வேர் விடிசி மைனஸ் விஆர்எஸ் gives you V across the Zener diode. இதில் ஆர்எஸ் மினிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணின சுச்சுவேஷனில் எனக்கு 35 ஓம்னு வந்தது. லெட் மீ அஸ்யூம் 35ங்கிறது மினிமம். லெட் மீ அஸ்யூம் லிட்டில் மோர் தேன் தட். நான் 100ன்னு போட்டுக்கிறேன் இதை. அப்போ ஆர்எஸ் வேல்யூவை 100 ஓம்னு போட்டுக்கிறேன். அப்போ சேஃபாக வித்தவுட் ஆர்எல் வாட் இஸ் தி கரண்ட் ஐசி அப்படின்னு பார்த்தா வாட் இஸ் த கரண்ட் ஐசி? இப்போ இது இல்லைன்னா என்டையர் கரண்ட்டும் ஐசி தான். புரியுறதா? இந்த இடத்துல ஒரே கரண்ட் தானே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஸோ ஐசி வில் பி நத்திங் பட், இப்போ ஐசி கண்டுபிடிக்கணும்னு என்ன அர்த்தம்? விடிசி விசி இதுலேருந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஐசி இன்ட்டு ஆர்எஸ், இது விஆர்எஸ்ங்கிறது என்ன? ஐசி இன்ட்டு ஆர்எஸ் வில் பி ஈக்குவல் டு விடிசி மைனஸ் விசி. இது புரியுறதா? இது விஆர்எஸ் தான் எழுதியிருக்கேன் நான் இதை. அப்போ விடிசி, அப்போ ஐசிங்கிறது கரண்ட் எவ்வளோ வரும்? இப்போ விடிசி மைனஸ் விசி டிவைடட் பை ஆர்எஸ்ன்னு வரும். இப்போ விடிசி 12, இது 5 டிவைடட் பை ஆர்எஸ் எவ்வளோ எடுத்துட்டு இருக்கோம் நம்ம? 35 மினிமம், நான் 100ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ எவ்வளோ வந்தது? 7/100. 7/100னா வாட் இஸ் த ஜீனர் கரண்ட் இன் திஸ் கேஸ் அப்படின்னு போகும்போது 0.07 ஆம்பியர். 0.07 ஆம்பியர்னா 70 மில்லி ஆம்பியர். ஸோ கிட்டத்தட்ட என்னுடைய ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் கிட்ட நான் வந்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். எப்போ லோட் ரெசிஸ்டன்ஸ் இல்லாத பொழுது வரக்கூடிய கரண்ட் இது. நான் சொல்றது புரியுறதா? இப்போ லோட் ரெசிஸ்டன்ஸையும் நான் போட்டுட்டேன்னா இந்த டோட்டல் கரண்ட் ஐங்கிறது என்ன ஆகிடும்? ஐசியாவும் ஐஎல்லாவும் மாறும். ஸோ ஐ வில் பி ஈக்குவல் டு ஐசி பிளஸ் ஐஎல்னு போடும் பொழுது இது ஐஎல் இல்லாத போது இருக்கக்கூடிய 70 மில்லி ஆம்பியர். ஐஎல்லும் வந்துருச்சுன்னா அப்போ ஐசி என்ன ஆகிடும்? குறைஞ்சிடும். புரியுறதா? ஐசி குறைஞ்சி நம்ம ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் ஆப்ரேட்டிங் கரண்ட் கிட்ட வந்துடும். ஸோ திஸ் இஸ் அ பேசிக் ஐடியா தட் வி ஷுட் ஹேவ். உங்கள் புக்கில் இவ்வளோ டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுக்கல, உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆர்டினரி சிம்பிள் கிர்ச்சாஃப் லாவை வச்சுட்டு நம்ம படிக்கிறோம். கிர்ச்சாஃப் லாவை படித்தோம் இல்லை எலக்ட்ரிசிட்டியில், அதை வச்சுட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் நான். இப்போது மெக்கானிசத்துக்கு வரலாம். எப்படி அதை ரெகுலேட் பண்ணுறதுங்கிற மெக்கானிசத்துக்கு வரலாம். நம்ம ஆப்ரேட்டிங் கரண்ட் எவ்வளோ வச்சுக்கிறேன்? கிட்டத்தட்ட இது 100 மேக்ஸிமம், இது பாதியில் வச்சுக்கிறேன்னு வச்சுட்டேன். பாதிங்கிறது என்ன? இது ஒரு ஆர்எல் போட்டுப்போம். ஆர்எல் போட்டோம்னா ஐஎல்ங்கிற கரண்ட் வரும். அப்போ டோட்டல் கரண்ட்லேருந்து இந்த டோட்டல் கரண்ட்டுங்கிறது 70 மில்லி ஆம்பியர்லேருந்து ஒரு 20 மில்லி ஆம்பியர் போச்சுன்னா 50ங்கிற ஆப்ரேட்டிங்க்கு நான் வந்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ என்ன ஆகும்? இந்த இடத்துல ஆப்ரேட் பண்ணும்பொழுது கவனிக்கலாமா? 2 ரெகுலேஷன் நடக்கணும் சொன்னோம். ஒன்று, லோட் ரெசிஸ்டன்ஸ் மாறும்போது கரண்ட் மாறும்பொழுது வோல்டேஜ் மாறக்கூடாது. இன்புட் வோல்டேஜ் மாறும் பொழுது விடிசி மாறும்போதும் இந்த அவுட்புட் வோல்டேஜ் ரெகுலேட் ஆகி மாறக்கூடாது. 2 விதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வில் டேக் அப் தி லோடு சிச்சுவேஷன். லோடில் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? லோட் ரெசிஸ்டன்ஸ் லெட் மீ சே ஒரு 300 ஓம் அப்படின்னு போட்டிருக்கேன்னா அதுக்கேற்றா போல ஒரு லோட் கரண்ட் இருக்கும். அந்த லோடு நான் என்ன பண்ணிக்கிறேன்? 300 ஓம்ல 100 ஓமுக்கு நான் குறைக்கிறேன் வச்சுக்கோங்க. குறைச்சா இந்த லோடு கரண்ட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லோட் கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஐசிங்கிறது கொஞ்சம் குறையும். அப்போ குறையும்னா எங்கே வரும்? வி ஷுட் ஆப்ரேட் வித்தின் திஸ் லிமிட். புரியுறதா? ஸோ இங்கே ரெடியூஸ் ஆகும். ரெடியூஸ் ஆனாலும் இந்த கரண்ட் ரெடியூஸ் ஆனாலும் வோல்டேஜ் பாருங்க ரெடியூஸே ஆகலை. அப்போ வோல்டேஜ் அக்ராஸ் த ஜெனர் டயோட், தட் இஸ் த வோல்டேஜ் அக்ராஸ் த லோட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் அவுட்புட்னு சொல்லியிருக்கேன். புரியுறதா? இங்கே இப்போ நம்ம என்ன சொன்னேன்? ஆர்எல் 300 ஓமா இருக்கும் பொழுது இது வோல்டேஜ் வந்துட்டு இருந்தது, கரண்ட்லாம் வந்துட்டு இருந்தது சொன்னோம். அப்போ ஐசிங்கிறது 50 மில்லி ஆம்பியராக இருந்ததுன்னு. சப்போஸ் ஆர்எல்லுடைய வேல்யூ நான் குறைக்கிறேன். குறைச்சா என்ன ஆகிடும்? ஐஎல் இன்க்ரீஸ் ஆகும். ஐஎல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஐசி குறையணும். அப்போ 50லேருந்து 30க்கும் இன்னும் குறையிறதுனா இங்கே வரும். பட் வோல்டேஜ் மாறி இருக்காது. அப்போ வோல்டேஜ் மாறலினா விஎல் இஸ் ஈக்குவல் டு விசி. அப்போ இந்த லோடு மாறும் போது லோட் கரண்ட் மாறும் பொழுது அவுட்புட் மாறல. அதே சமயத்தில் நான் இது என்ன பண்ண போகிறேன்? இது இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஆர்எல் இன்க்ரீஸ் பண்ணால் ஐஎல் குறையும். ஐஎல் குறைஞ்சா என்ன ஆகணும்? ஐசி இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ இங்கே வரலாம். மேக்ஸ் நம்ம 100ங்கிறது ஆப்ரேட்டிங், 50ன்னு ஆப்ரேட்டிங் வச்சுட்டு இருக்கோம். 100 இது சேஃபாக போகலாம், 200 வரைக்கும் போகலாம். பட் 200லாம் போக வேண்டாம். 50லேருந்து 70க்கும் என்ன போகும்?
அப்பவும் பாருங்க இது ஷார்ப்பா இருக்கிறதால கவனிச்சா, அதாவது நான் சொன்னேனே அவலான்சி பிரேக் டவுன் ஷார்ப்பா இருக்காது, இது ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறதால கரண்ட் இந்த இடத்துல இருந்து அதாவது அப்ராக்சிமேட்லி 0.1 மில்லி ஆம்பியர் 100 மில்லி ஆம்பியர் வரைக்கும் கரண்ட் வேரி ஆனா கூட வோல்டேஜ் மாறாது. அப்போ விசி மாறி இருக்காது, அவுட்புட். ஸோ ஆர்எல் இன்க்ரீஸ் பண்ணாலும் டிக்ரீஸ் பண்ணாலும் அவுட்புட் மாறல தெரிஞ்சு போயாச்சு. ஒரு ரெகுலேஷன் ஓவர். அடுத்த ரெகுலேஷன் என்ன சொல்றோம், இன்புட் லைன் வோல்டேஜே மாறித்துனா விடிசி மாறும்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ சடனா இன்புட் லைன் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ விடிசி இன்க்ரீஸ் ஆயிருக்கும். விடிசி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஐ இன்க்ரீஸ் ஆகும். ஐ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், ஐசெட்டும் இன்க்ரீஸ் ஆகும், ஐஎல்லும் இன்க்ரீஸ் ஆகும். ஐசெட் இன்க்ரீஸ் நம்ம 50ல இருந்துன்றதும் இது இன்க்ரீஸ் ஆகும். ஒன்ஸ் அகைன் 100க்குள்ள தான் இது வரா மாதிரி இருக்கும். நேச்சுரலி வோல்டேஜ் வில் பி ஸ்டில் ரெகுலேட்டட். சப்போஸ் இது டிக்ரீஸ் ஆகுதுன்னா ஐ டிக்ரீஸ் ஆகும், ஐசியும் டிக்ரீஸ் ஆகும். இட் வில் கோ டு சம் லோவர் வேல்யூ. ஒன்ஸ் அகைன் த ரெகுலேஷன் இஸ் என்ஷூர்டு. ஸோ irrespective of the change in the input line voltage or the load current, the voltage across the Zener diode remains constant over a large current range. So in the large current range the voltage is exactly almost sharp breakdown இருந்தா தான் பண்ண முடியும். Zener diode sharp breakdown இருக்கிறதால this regulates the power supply to a desired voltage of 5 வேணும்னா 5 போடணும், இங்கே வந்து 7 வேணும்னா 7 போடணும். சப்போஸ் 12 வோல்ட் ரெகுலேஷன் வரணும்னா அப்போ என்ன பண்ணணும், இங்கே 12 வோல்ட் ஜீனர் போடுவோம். அப்போ விடிசி வந்து என்ன இருக்கணும், 15 18 அந்த மாதிரி தான் இருக்கணும். இன்புட் வோல்டேஜும் இதுவும் ஈக்குவலாக இருக்கக்கூடாது, ஒரு நியர்லி ஒரு 40% ஹையராக இருக்கணும். ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் வோல்டேஜ் ஃபார் ரெகுலேஷன் ஃபார் ஜீனர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 2 to 200 and the power also is 1 watt 5 watt வரைக்கும் இருக்கு. வோல்டேஜ் வேரியேஷனும் அதிகமாக இருக்கு, இதுவும் இருக்கு. ஸோ திஸ் இஸ் a very essential simple mechanism by which we can produce or rather manufacture a regulated power supply. Nowadays of course ICs are taking up the role of the Zener regulation. Zener regulation இப்போ ரொம்ப கம்மியாயிடுது. மினிமமாக நம்ம ரெகுலேஷன் புரிஞ்சுக்கிறதுக்கு இதை நம்ம பயன்படுத்துகிறோம்.